இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அப்படி என்ன பரணி, என்ன அதுக்குள்ளார அமெரிக்கா போயிட்டியா? நீ என்ன ஃபிளைட் ராக்கெட் மாதிரி போயிடுச்சா? எலா பரணி, ஹாய் பா. என்னடா அதுக்குள்ளார அமெரிக்கா போயிட்டியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. 1 minute. ஹாய் மாமனாரே, குட் மார்னிங். இல்ல பெரும்பையில நீ எப்படி இல்ல இவ கூட அமெரிக்காவுக்கு போனே? ஐயோ அறிவு கட்ட மாமனாரே, நான் ஒன்னும் அமெரிக்காவுக்கு போல. உம்ம பொண்ணுதான் அமெரிக்காவுக்கு போற பிளைட்ல இருந்து இறங்கி சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு பிளைட்டை பிடிச்சி தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூருக்கு பஸ்ல வந்தா அப்படி. என் பொண்டாட்டியை என்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு சபதமா போட்டிரு. என் பரணி எனக்காக வந்திருக்கா. எப்படியே பொண்டாட்டி என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. செம்ம ஹாப்பி. இந்த சந்தோஷத்தை யாருக்கு சொல்றனோ இல்லையோ, முதல்ல உமக்கு சொல்லணும்ட்டு தான் போன் அடிக்க சொன்னேன். எப்படி எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது மாமனார. என்னது பரணி, நீ திரும்பி வந்துட்டியா? சென்னையில இருந்து இப்படியே திரும்பி வந்துட்டியா நீ? ஐயோ ஐயோ, என்ன கூத்துறாதே, தலையில இடிய போட்டீங்களா நீங்க? என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏடி உன் மகன் தலையில இடிய போட்டாடி. ஏன் பொண்ணா? அவதான் அமெரிக்கா போயிட்டாளே. கிழிச்சா மண்ணாங்கட்டி நபரு சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஏடி பரணி, என்னடி இது? நீ அமெரிக்காக்கு போகலையா? ஏர்போர்ட்ல என் பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, திருடு போச்சு. எது? பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சா? என்ன என்னவோ பெருசா செக் லிஸ்ட் எல்லாம் போட்டு செக் பண்ணி தான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். இல்லப்பா, நான் செக் பண்ணி தான் எடுத்துட்டு போனேன். ஆனா எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. மண்ணாங்கட்டி, இந்த மாதிரி போய் சொல்லாதேன்ட்ட நீ. என்ன இந்த இந்த வெறும் பையன் நிம்மதியா வாழக்கூடாதுன்னு பிளான் பண்றானா அவன்? இல்ல 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 இல்ல, இவன் அமெரிக்கா போக கூடாதுன்னு தடுத்தா இல்ல இவனை நான் விட மாட்டேன், இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் நானு. ஐயோ இல்ல, உனக்கு என்னாலதான்டா சாவே? ஐயோ, இந்த மனுஷனுக்கு கோடி பிடிச்சிருக்கு. இல்ல சிவபாலா, முத்துப்பாண்டி, அவள அமெரிக்கா போறா. என்னடே முத்துப்பாண்டி, இங்க வாங்க. குடும்பத்தோட சேர்ந்து நீ வெறுப்பேத்துறீங்களா நீங்க? இல்ல, உனக்கு நான்தானே ஏமா உடமாட்ட ஒரு என்னாலதான் சாவு உனக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? கத்திக்கிட்டு இருக்கிய? நம்ம பொண்ணு திரும்ப வந்தா சந்தோஷம் தானங்க? அவ படிப்பு முடிச்சுட்டு வந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் நானு. போன கையோட அவ திரும்பி வந்திருக்க, என்ன சந்தோஷப்படுதியா நீ? ஐயோ, முதல்ல உன்னைய கொல்லணும். என்னடி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன்னைய கொல்லணும், விடக்கூடாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இல்ல பாண்டி, உங்க அப்பாவுக்கு பைத்தியனால பிடிச்சிருக்கு. அத கண்ட மேனிக்கு கத்திக்கிட்டு இருக்காரு. யாருக்கு பைத்தியம்? என்னாச்சுமா? சோபால அந்த போன் யாருன்னு பாருங்க. அக்கா, என்ன சிவபாலா? அக்கா பரணியா? அப்பாவுக்கு நான் திரும்பி வந்தது பிடிக்கல போல இருக்கு. சிவபாலா, உங்க அப்பா எனக்கு எமன்னு சொல்லுதாவ. அவருக்கு முதல்ல ஏதாச்சும் பிபி மாத்திரம் தான் எடுத்துக்கூடு. இல்லன்னு வச்சுக்க, அவர் பிபி ஏறி அவர் மேல போயிட போறாரு. மேல போறா? நீதானே போற? ஒன்னிய முதல்ல பாடல ஏத்தி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் நான் அவளை ஃபிளைட் ஏத்த போயிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல நானு. கத்து கத்து. ஏல இங்க கூட இல்ல. ஏட்டி பரணி, நீ அமெரிக்கா போலையாட்டி? இல்லடி, போகல. சென்னையோடயே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ணா, இல்ல போன குடு. இல்ல நீ என்னத்துல திரும்பி வந்த? ஏர்போர்ட்ல என் பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, திருடு போச்சு. திருடு போச்சா? அண்ணா போன கொடுண்ண. அக்கா, என்கிட்டே போய் சொல்ற பாத்தியா? மரியாதையா உண்மையை சொல்லு. அத்தானை விட்டுட்டு அமெரிக்கா போக உனக்கு மனசு இல்ல.
அதானே திரும்ப வந்திருக்க. அதானக்கா உண்மை. இளைய சோபாலா, அதை தாம்ல நானும் சொல்லுதேன். ஆனா இவ தான் அதை ஒத்துக்கிட மாட்டா. ஏலே என் பொண்ணு அமெரிக்கா போக கூடாதும் பண்ணிட்டல நீ செய்யறது செஞ்சுட்டு என்னோ இவ கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க நீ. எப்போ எல்லாரும் சந்தோஷமா தான் வீடியோ கால் பேசுறோம், உனக்கு மட்டும் ஏன்பா இருக்குது? சந்தோஷமா வீடியோ கால் பேசுதியா நீ? முதல்ல குடி எப்படி பேசுறேன்னா அப்பா ஐயோ அப்பா ஏடா பரடி இப்படி வழியா வரையா இல்லையா? கேடு கட்ட வீட்டுக்கு கோலம் தான் ஒரு கேடு. ஓ, என்னது இது? பார்க்க கோட்டிக்கார மாதிரி இருக்கு. உனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? என்னது கொட்டிக்காரனா? ஏலே மூஞ்சியில கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு அன்னைக்கு அந்த வெறும் பைய சொம்போட கடல்ல கரைக்க போன ஓடினாலே அன்னைக்கு அவனை பார்த்து சொல்ல வேண்டியது தானே கோட்டிக்கார பையனுட்டு. ஏய் நான் என்ன இப்ப எப்படி இருக்கேன்னு தெரியுமா? நான் டெரரா இருக்கேன் நான் இப்ப. ஏடா பரணி இப்ப நீ வெளியே வர புரியாலியா நீ இப்ப? என்னதா இது? அப்பா எதுக்கு இந்த கோடிக்கார பையன் கோலப்படி எடுத்து மூஞ்சில போட்டு வாரா? ஐயோ அப்பா என்னப்பா இது? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏடா நெஞ்சு கொதிக்குது எனக்கு. அறிவு இருக்கு அவனுக்கு? அமெரிக்கா போய் படிக்கிற வாய்ப்பு ஆருக்கு கிடைக்கும்? சாதாரணமா யாருக்காவது கிடைக்குமா அது? என்னவோ அதை விட்டுட்டு வந்து ஏதோ கோட்டிக்காரி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள புதுக்கிட்டு இருக்க நீ. ஏடா நீ படிச்சவதான் நீ. எதுக்கு எதுக்கு இப்படி முட்டாத்தனமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க நீ? ஐயோ அப்பா நான் என்னப்பா செய்ய? போற வழியில பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, அதனால போக முடியல. பயமுடு. ஏர்போர்ட்ல இருந்து நீ பிளைன்ல பறக்கும் போது பாஸ்போர்ட் ஜன்னல் வழியா கீழே விழுந்து தொலைஞ்சிருச்சா உனக்கு? யாருகிட்ட கதை விடுறீங்க நீ? அந்த வெறும்பையனை விட்டுட்டு போக கூடாதுன்னு இங்க நீ திரும்பி வந்திருக்க. ஏங்க அவ என்ன சின்ன பொண்ணா? அமெரிக்காவுக்கு போகலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா? அப்படியே அவ அமெரிக்கா வேணான்னு திரும்பி வந்தாலும் அது அவளோட இஷ்டம். உங்களுக்கு என்ன வேர்க்குது? வாய மூடி. இவ்வளவு வம்பாடு பட்டு MBBS படிக்க வச்சது நாரு. என்ன இந்த வெறும்பையில இவளை படிக்க வச்சா? இவர் படிக்க வச்ச லட்சணம் எங்களுக்கு தெரியாதாக்கும். போ, நீ அக்காவுக்கு கொடுத்தது ஒண்ணு உன் சம்பாத்தியம் காசு கிடையாது, தாத்தா சேர்த்து வச்ச காசு. எங்க அக்காவுக்கு சேர வேண்டிய பங்கு தான் நீ செலவழிச்சிருக்க. இருக்கடா உனக்கு இருக்க. பா இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இது என்னோட வாழ்க்கை, அதுல முடிவெடுக்க எனக்கு தெரியும். இப்படி நடுத்தெருவுல நின்னுக்கிட்டு உடம்பு பூரா கலர் பொடியை பூசிக்கிட்டு இப்படி கோமாளித்தனம் பண்றது எங்களுக்கு அவமானமா இருக்கு. தயவு செஞ்சு கிளம்புங்க.